நேர்களே, புளித்த ஏப்பம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அதாவது ஒரு மனிதனுக்கு அடிக்கடிக்கு ஏப்பம் வருகிறது. ஏன் வருகிறது? ஒரு மனிதனுடைய சாப்பாடு டைமிங், அதாவது நம்ம சாதாரணமாக ஜோசியம் பார்த்துரும்போது ஏதாவது உதாரணத்தை சொல்லுவோம். நம்ம வீட்டில் அரிசி வேக வைக்கிறோம் இல்லையா, அது பாதி வேந்துடுச்சு. அந்த நேரம் திடீர்னு இன்னும் 2 பேர் வராங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டால் அது 2 கூடிய காம்பினேஷன் வேகாது. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றில் போய் ஜீரணம் ஆன அப்புறம்தான் நம்ம சாப்பிட வேண்டும். நம்ம காலையில் 6:30, 7, 8 மணிக்கு நாஸ்தா, 10 மணிக்கு டீ காஃபி, 12 மணி 1 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் 4 மணிக்கு எங்கேயாவது போனால் டீ காஃபி ஏதாவது ஒரு பொருள், இல்லைன்னா பேக்கெட்டில் இந்த வேர்க்கெல்லாம் அது இது, இல்லைன்னா பிஸா பர்கர்லாம் சாப்பிட்டா இந்த ஏப்பங்கள் அதிகமாக வரும். இவர்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி பாப கிரகத்துடன் இருப்பார். லக்னத்தில் தீக்ஷ்ணமான கிரகங்கள் செவ்வாய், சூரியன், இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது, அல்லது 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால், 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால் வீட்டின் வடகிழக்கில் சமையலறை சிவப்பு கலர், படுக்கிற ரூம் வீட்டுக்கு வடக்கு அல்லது வடமேற்கில் இருந்தால் இவர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்பம் பிரச்சனையை கொடுக்கும். அதுலேயும் விசேஷமாக மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால், மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஏப்பங்கள் அதிகமாக, ஏன்னா சரியாக தூக்கம் வராது. சரியாக தூக்கம் வரலைன்னா கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். சில பேர் அடிக்கடிக்கு கேஸ் வந்துன்னே இருக்கும். ஒரு 1/2 hour இங்கே போனால். இன்னொன்று இருக்குது, இந்த சாப்பிட்டு இந்த கச்சோரி, சமோசா, வடை, மசால் வடை, போண்டா, இந்த மாதிரி அடிக்கடிக்கு சாப்பிட்றவங்க சாப்பிட்டு எந்த நோ வாக்கிங், ஒன்லி சிட்டிங் இந்த ஆஃபீஸ்லேயே போய் உட்கார்றது அப்படின்னு எல்லாம் இருந்ததுன்னா, இவங்க கண்டினியூவாக ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு 2-3 கிலோமீட்டரும் வாக் பண்ணலைன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் வயிற்றில் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும். வயிற்றில் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்ததுன்னா புதன் கெட்டு போயிடுச்சு என்ற அர்த்தம். செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். புதனும் செவ்வாய் கெட்டு போனால், 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் கெட்டு போனால் இவர்கள் எல்லோருக்கும் மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் இந்த ஏப்பங்கள் அதிகமாக வரும். இந்த ஏப்பத்தினால் பல பேருக்கு தலைவலி வியாதிகள் உருவாகும். ஆசிடிட்டினால் தலை வலிக்கிறது, இந்த வியாதியும் உருவாகும். ஏனென்றால் பித்தம் அதிகமாக தலையில் ஏறினா தலை வியாதி வரும். சில பேருக்கு மயக்கம் வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? பகவான் சிவனை தினமும் கும்பிட வேண்டும். பகவான் சிவனை கும்பிட வேண்டும். பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். நமசிவாய நமசிவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இந்த மாதிரி ஜபிச்சு கொண்டு வந்தால் உங்களுடைய லக்னாதிபதியின் ரத்தினத்தை அணிய வேண்டும். இந்த மாதிரி செய்தால் இந்த ஏப்பம் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.